வணக்கம். வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு முடிஞ்சு இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பும் முடிஞ்சிடுச்சு. ஆமா. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்க மனசுல தொங்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நிச்சயமா. அந்த காத்திருப்பு தான் ரொம்ப கஷ்டமானது. ஆமா, காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா, இல்ல எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ரெண்டாவது பட்டியல் வருமா, இப்படி நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடி நீங்க எங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்திருந்தீங்க. ஆமா. இன்னைக்கு அந்த வீடியோவோட பகுப்பாய்வை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். அதுல என்னென்ன தகவல்கள் இருக்கு, என்னென்ன சாத்தியங்கள் இருக்குன்னு அலசி ஆராயலாம். ரொம்ப சரி. தேர்வு எழுதிய ஆயிரக்கணக்கான பேர் மனசுல இதே கேள்விகள் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க கொடுத்த அந்த ஆய்வை நாம ரெண்டு முக்கியமா பிரிச்சு பார்க்கலாம். சரி. ஒன்னு, காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, ரெண்டாம் கட்ட பட்டியல் வர வாய்ப்பு இருக்கா, இருந்தா எப்படி வரும் அப்படிங்கிறது. அருமை. அப்போ முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறத பத்தி அந்த ஆதாரம் என்ன சொல்லுது? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி தேர்வுகள்ல, அதாவது 2017, 2021 எல்லாம் ஆமா. தேர்வு அறிவிப்புக்கு பிறகு, ஆனா தேர்வுக்கு முன்னாடியே காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்க. ஓ, அது ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. ஆமா. ஆனா இந்த முறை ஏற்கனவே ஒரு சின்ன எண்ணிக்கையில ஒரு 70 இடங்கள் கிட்ட அதிகரிச்சுட்டாங்க. ஓ, ஏற்கனவே அதிகரிச்சிட்டாங்களா? ஆமா. அதனால இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாம் முடிஞ்ச இந்த நிலையில மறுபடியும் பணியிடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் அந்த ஆதாரத்தோட முக்கிய கருத்து. அப்போ காலி பணியிடங்கள் அதிகரிப்புங்கிற நம்பிக்கை கிட்டத்தட்ட இல்லன்னு சொல்றீங்க. சரி, அப்போ எல்லாரோட மொத்த கவனமும் இப்போ ரெண்டாவது பட்டியலை நோக்கி திரும்புது. ஆமா. அங்கதான் அசல் சுவாரஸ்யமே இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பட்டியல் வர்ற முறையில இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா அந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பட்டியல்னு கேட்ட உடனே நமக்கு பழைய சிஸ்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். 2019க்கு முன்னாடி வரைக்கும் பள்ளிக் கல்வித்துறை பணியிடங்களை நிரப்புனதுக்கு அப்புறம் நலத்துறை, அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இடங்களை தனியா நிரப்புவாங்க. ஓ, அப்படியா? அதனால அப்பெல்லாம் ரெண்டாவது பட்டியல் வர்றது ஒரு இயல்பான விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட உறப்பான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம். அப்போ நீங்க சொல்றது அந்த ரெண்டாவது பட்டியல்ங்கிறது புதுசா ஆள் எடுக்கிறதுக்கு இல்ல, கரெக்ட். வேற துறைக்கான இடங்களை நிரப்புறதுக்காக வந்தது, அப்படிதானே? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போதைய நடைமுறையில நலத்துறை உட்பட எல்லா காலி பணியிடங்களையும் முதல் அறிவிப்பிலேயே சேர்த்துடுறாங்க. ஓ, எல்லாம் ஒன்னா வந்துருதா? ஆமா. ஒரே தேர்வு, ஒரே கலந்தாய்வு. அதனால முன்னாடி மாதிரி ஒரு ரெண்டாவது பட்டியல் வர்றதுக்கான அந்த முக்கிய காரணமே இப்போ இல்லாம போயிடுச்சு. இது உண்மையிலே ஒரு பெரிய கொள்கை மாற்றம். பழைய சிஸ்டத்தை நினைச்சு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். அப்போ இனி ரெண்டாவது பட்டியலே வராதா, இல்ல வேற காரணங்களுக்காக வர வாய்ப்பு இருக்கா? இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. சொல்லுங்க. அந்த பழைய கதவு மூடினாலும் புதுசா ஒரு கதவு திறந்திருக்கிறதா அந்த ஆய்வு சொல்லுது. அப்படியா? அதாவது புதுசா பணியிடங்களை சேர்க்கறதுக்காக இல்லாட்டியும் வேற ஒரு காரணத்துக்காக ரெண்டாவது பட்டியல் வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன காரணம்? அது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு, அதாவது சிவிக்கு கூப்பிட்டவங்கள சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டா அந்த இடங்களை நிரப்ப அடுத்தடுத்த மார்க் வாங்கினவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது வெயிட் பண்றவங்களோட வாய்ப்பு அரசு உருவாக்குற புது இடங்கள்ல இல்ல. ஆமா. மாறாக தேர்வுல ஜெயிச்ச சக போட்டியாளர்களோட தகுதி நீக்கத்துல இருக்கு. அதேதான். என்னென்ன காரணங்களுக்காக ஒருத்தர் சான்றிதழ் சரிபார்ப்புல நிராகரிக்கப்படலாம்? அந்த ஆதாரம் சில ஸ்பெசிபிக்கான உதாரணங்களை கொடுக்குதுன்னு சொன்னீங்களே? ஆமா, தெளிவாவே சொல்லுது. முதல்ல பிஎஸ்டிஎம், தமிழ் வழியில் படிச்சதுக்கான இடஒதுக்கீடு. ஆமா. இதுல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. விண்ணப்பத்துல தகுதி இருக்குன்னு தவறா குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா சிவில உண்மையான சான்றிதழ்களை காட்டும்போது மாட்டிக்குவாங்க. ஆமா. உதாரணத்துக்கு டிகிரி மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஆனா ரூல்ஸ் படி 1ஆவதுல இருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும். சரி சரி. இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது கட் ஆஃப் தேதி. அறிவிப்புல ஒரு தேதி கொடுத்திருப்பாங்க. அந்த தேதிக்குள்ள முதுகலை பட்டம் மாதிரி எல்லா தகுதியும் பெற்றிருக்கணும்னு. சிலர் அந்த தேதிக்கு பிறகுதான் சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க. அவங்க நிராகரிக்கப்படுவாங்க. ஒரு நாள் தாமதமானா கூடவா? ஒரு நாள் தாமதமானா கூட ரூல்ஸ் படி ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் நடைமுறை. கொடுமையா இருக்கு. சரி, மூணாவது காரணம் 10+2+3 கல்வி முறை வரிசை. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட கல்வி தகுதிங்கிறது அவங்க வாங்கின பட்டம் மட்டும் இல்ல, அந்த பட்டத்தை எப்படி வாங்கினாங்கிறதும் தான். ஓ. 10ஆம் வகுப்பு, அப்புறம் 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 3 வருஷ டிகிரி. இதுதான் சரியான வரிசை. இந்த வரிசை மாறினா அவங்க பட்டம் செல்லாது.
சில 10வதுக்கு அப்புறம் நேரடியா டிகிரி படிச்சிருக்கலாம், இல்ல டிப்ளமோ முடிச்சிட்டு டிகிரி படிச்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த வரிசையில வராது. அப்போ ஒருத்தர் வச்சிருக்கிற பட்டம் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பட்டத்தை அடைஞ்ச பாதை தான் முக்கியம்னு அரசு சொல்லுது. சரியா சொன்னீங்க. 4வதா ஒரு காரணம் சொல்றாங்க. ஒரே நேரத்துல 2 டிகிரி படிச்சிருக்கிறது. அது எப்படி? அதுவும் நடக்குது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் எம்ஏ படிக்கும்போதே அதே வருஷங்கள்ல பிஎட் படிப்பையும் முடிச்சுதான் சான்றிதழ் கொடுப்பாங்க. ஒரே நேரத்துலயா? ஆமா, யுஜிசி விதிகள் படி ஒரே நேரத்துல 2 முழுநேர பட்ட படிப்புகள் படிக்கிறது தவறு. சிவில 2 சர்டிபிகேட்லயும் இருக்கிற வருஷம் ஒன்னா இருந்தா உடனே நிராகரிச்சுடுவாங்க. சுவாரஸ்யமா இருக்கு. இது தவிர வேற என்ன காரணங்கள் இருக்கு? இருக்கு. 2ஆம் நிலை ஆசிரியரா, செகண்ட் கிரேட் டீச்சரா இல்லாம விண்ணப்பத்துல ஆம்னு கொடுத்திருப்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்? ஒருவேளை அதுக்கு முன்னுரிமை கிடைக்கும்னு நினைச்சு, ஆனா அதுக்கான ஆதாரம் காட்ட முடியாதப்போ தவறான தகவல் கொடுத்ததா ஆகிடும். புரியுது. ஆக பிஎஸ்டிஎம், கட் ஆஃப் தேதி, கல்வி முறை, இரட்டை பட்டம், இந்த மாதிரி தொழில்நுட்ப தவறுகளால நிராகரிக்கப்படுற ஒவ்வொரு இடமும் தரவரிசையில அடுத்திருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. ஒருத்தரோட தவறு இன்னொருத்தர் கனவை நனவாக்குது. ஆமா, இந்த நிலைமை தேர்வு எழுதியவங்களோட மனநிலையை எப்படி பாதிக்குதுன்னும் அந்த பகுப்பாய்வு சொல்லுது. ஆமா, 2 விதமான மனநிலையை அது காட்டுது. கட் ஆஃப் மார்க்குக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சில புள்ளிகள்ல வாய்ப்பை இழந்தவங்க அவங்கதான். இந்த 2வது பட்டியல ஒரு விதமான பதட்டமான நம்பிக்கையோட எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட ஒட்டுமொத்த கவனமும் இது மாதிரி தகுதி நீக்கங்கள் நடக்கணுங்கிறதுல தான் இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க, அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டிஆர்பி அறிவிப்பு எப்ப வரும்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் காத்திருப்பு, மறுபக்கம் அடுத்த தேடல். ஆமா, இதுதான் அந்த தேர்வு முறையோட மனித பக்கம். சரி, அப்போ இந்த நீண்ட விவாதத்தை சுருக்கமா பார்த்தா அந்த வீடியோ பகுப்பாய்வு படி 2 முடிவுகளுக்கு வரலாம். சொல்லுங்க. 1, புதுசா காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு மொத்த இடங்கள் அதிகரிக்குங்கிற நம்பிக்கை இப்போதைக்கு இல்ல. ஆமா, அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. 2, ஆனா சான்றிதழ் சரிபார்ப்புல நடக்கிற தகுதி நீக்கங்களால காலியாகிற இடங்களை நிரப்ப ஒரு சின்ன ஆனா உண்மையான வாய்ப்பு 2வது பட்டியலுக்கு இருக்கு. மிகச்சரியா தொகுத்தீங்க. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா சொல்லிடணும். என்னது? இது டிஆர்பி வெளியிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இது நீங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு நாம செய்யற ஒரு பகுப்பாய்வு மட்டும்தான். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதனால இது ஒரு வழிகாட்டுதலா எடுத்துக்கலாமே தவிர உறுதியான முடிவா எடுத்துக்க கூடாது. டிஆர்பியோட அறிவிப்பு வர்ற வரைக்கும் காத்திருக்கிறது தான் சரியான வழி. நிச்சயமா. இது மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தேர்வுக்கு படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தேர்வு அறிவிப்புல இருக்கிற ஒவ்வொரு விதியையும் கவனமா படிச்சு விண்ணப்பத்தை சரியா பூர்த்தி செய்யறது. கரெக்ட். ஒரு சின்ன தப்பு பல வருஷம் உழைப்ப வீணாக்கிடும். அந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்புற 10 நிமிஷம் ஒருத்தரோட வாழ்க்கையே தீர்மானிக்குது. நிச்சயமா. தேர்வுங்கிறது பாட அறிவை மட்டும் சோதிக்கல, அது உங்க கவனத்தையும் விதிகளை மதிக்கிற உங்க பண்பையும் சேர்த்தே சோதிக்குது. ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். நாம இதுவரைக்கும் பேசினது சான்றிதழ் சரிபார்ப்புல தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்களால வர காலியிடங்களை பத்தி. ஆமா, ஆனா இன்னொரு சாத்தியம் இருக்கு இல்லையா? என்னது? தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு ஆனா வேலையில சேராதவங்களால வர்ற காலியிடங்கள். ஆமா, அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்களை எப்படி நிரப்புவாங்க? அது 2வது பட்டியல் வாய்ப்பை இன்னும் அதிகரிக்குமா? இல்ல அந்த இடங்களை அடுத்த தேர்வுக்கு கொண்டு போயிடுவாங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.